தோழர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய அனைத்து உழைக்கும் மக்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த காணொலியை வெளியிடுகிறோம். தோழர்களே, இந்த தொழிலாளர் நல வாரியத்தை பற்றி உங்ககிட்ட நான் தொடர்ந்து பேசி தவறேன். தயவு செய்து கட்டுமானம், உடல் உழைப்பு, அமைப்பு சாரல் இருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய எதிர்காலத்தின் நலனுக்காக ஒரு அவசர சூழல்களை கையாளுவதற்காகவும் நிச்சயமாக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை நீங்கள் பயன்படுத்தணும். எல்லா திட்டங்களும் எல்லாருக்கும் கிடைத்துருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சில நேரங்களில் கேள்விக்குறியாக தான் இருக்கும். பட் ஆனால் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த திட்டங்களை அறிந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், திட்டங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய கூலி தொழிலாளர்கள் இருக்கிறீங்க. இந்த கூலி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னாடம் வருவாங்க, வேலை செய்வாங்க, அதன் பிறகு என்ன பண்ணிடுவாங்க, சம்பளம் வாங்குவாங்க, செலவு பண்ணுவோம், முடிஞ்சிருவாங்க. ஆனால் பிற்காலங்களில் வயது சென்று முடிந்த பிறகு அவங்களுடைய தேவைகளை அவங்க சந்திக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போது அந்த மாதிரி சூழல்களை இப்போ இதே சூழல் கையாளணும் இல்லையா? அதே போல் இங்கே தனியார் லிமிடெட் கம்பெனிலையோ அல்லது அரசு நிறுவனங்களிலோ நீங்கள் வேலை செய்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு பென்ஷன் வரும். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் கூலி தொழிலாளர்களுக்கு பிற்காலங்களில் எந்த மாதிரி சூழல் இருக்கும்? வயது இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்க முடியும், உடலில் ரத்தம் ஓட்டம் இருக்கிற வரைக்கும் வேலை பார்ப்பீங்க. அதுக்கு அதன் பிறகு ஒரு 40 வயசு மேக்சிமம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தோழர்கள் என்ன பண்ணி ஒரு 30லேருந்து ஒரு 40 வயசுலேருந்து 40-50 வயசு இருக்கிற தோழர்கள் பார்ப்பீங்க. ஏறக்குறைய நீங்கள் ரொம்ப நிறைய வேலை செஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா கஷ்டம். அப்போது உங்களுடைய 60 வயசுக்கு பிறகு உங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் என்ன பண்ணுது, தொழிலாளர் நல வாரியத்தில் இருக்குது, கட்டுமானத்தில் இருக்குது, அமைப்பு சாரலுங்க, உடல் உழைப்பு, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை கொடுத்துட்டு வராங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறணும். வெறும் ஓய்வூதியம் மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சொல்லலாம். நீங்கள் திருமணம் முதல்ல செய்வீங்க, திருமணத்துக்கு உங்களுக்கு உதவித்தொகை இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகப்பேருக்கு இருக்குது. அதன் பிறகு பிள்ளைங்களுக்கு கல்விக்கு இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்விகளுக்கு இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ஐடிஐ அந்த மாதிரி இருக்குது. முதுகலை பட்ட படிப்புக்கும் இருக்குது. ஹாஸ்டலில் தங்கி பசங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து போயிட்டு வர அந்த மாதிரி பிள்ளைகளாக இருந்தாலும் அவருக்கு தனியாக என்ன பண்ணுறாங்க. இப்படி ஏராளமான திட்டங்கள். திடீர்னு அது எதிர்பார்க்காத விதமாக ஒரு விபத்து, வேலை ஸ்தலங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டுருது வேலை செய்யக்கூடிய இடங்களில். அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நகர்த்தும்படியாக கூட அரசு ஒரு தொகையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போன்று தான் ஒருவேளை ஊனம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கும் தராங்க. இப்படி இயற்கை மரணத்துக்கும் உண்டு, அதுக்கும் தராங்க, ஈமச்சடங்குக்கும் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாவற்றுக்கும் கடைசியாக ஓய்வூதியமும் கொடுக்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அரசு இதை கொடுக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக என்ன பண்ண அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி எப்படி இதை பயன்படுத்துறது, எப்படி இதை அப்ளை பண்ணுறது, எப்படி இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு எந்த அது ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்முடைய இயக்கத்தில் எங்களை இணைத்து கொள்ளலாம். அனைத்து உழைக்கும் மக்கள் தொழிற்சங்கம் 3 பார்த்தீங்கன்னா நிலையில் செயல்படு. கட்டுமானத்து தொழிலாளர்களுக்கும் நம்ம வேலை செய்கிறோம், அப்புறம் உடல் உழைப்பு, அதுக்கப்புறம் அமைப்பு சாரா, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் பயன்பெறலாம். கண்டிப்பாக சின்ன தொகையாக இருந்தாலும் கூட சிறிய உதவி தான், ஆனால் சூழ்நிலையில் அது பெரிதாக கருதப்படும்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிறிய உதவியோடு பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் இணைந்து பயன்பெறணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்முடைய அனைத்து உழைக்கும் மக்கள் தொழிற்சங்கத்தில் உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளலாம், ஒரு உறுப்பினராக இணைத்து கொள்ளலாம். உறுப்பினராக மட்டும் இல்லை, எனக்கு இந்த சமூகத்தின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது, இந்த எளிய மக்களுக்கு நான் எதாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிர்வாகிகளாகவும் என்ன பண்ணுறோம், உங்களை நியமிக்க நாங்கள் தயாராகியா. ஏற்கனவே பல நிர்வாகிகள் இங்கே இருக்கிறாங்க. அதே சமயம் நீங்களும் உங்கள் ஊர்களில் நிர்வாகியாக இருந்து இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்ய முடியும், அதாவது செய்யலாம். பார்த்தீங்களா? அதனால் இந்த ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இது புரியல, ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். 8608
038-466 அப்படின்ற எண்ணுக்கு என்னை கூப்பிடுங்க. ஒருவேளை நான் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் நோட் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை அன்றைக்கி ஏதாவது வேலையாக இருந்தால் ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம். மறுநாள் நிச்சயமாக உங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு உண்டான உங்களுக்கு எல்லா வழிகளையும் சொல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் அதாவது தொழிலாளர்கள் உயர்வே வறுமை ஒழிப்பு என்கிற ஸ்லோகத்தை நம்ம வச்சிருக்கிறோம். தொழிலாளர்கள் உயர்வு, ஒவ்வொரு மனிதனும் தனி மனித உயர்வு இருக்கணும். ஒரு உழைக்கும் மக்களுக்கான உயர்வுன்னு வரணும். அப்படி உயர்வு வந்தால் தான் இந்த வறுமையை ஓரளவுக்கு நம்மளால போக்க முடியும். அதை செய்யக்கூடிய சின்ன சின்ன திட்டங்கள் மூலமாக கூட நம்ம அதை என்ன பண்ண நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதனால தொழிலாளர் உயர்வே வறுமை ஒழிப்பு என்கிற தாரக மந்திரத்தோடு இயங்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்கள் தொழிற்சங்கத்தில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இணைத்துக் கொள்வீர், பயன்களை பெறுவீர் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.